Let's make some super easy and tastiest gobi manchurian at home. இந்த ரெசிபிக்கு ஒரு ஹோல் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை வந்து நீட்டாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பீசஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் மாதிரி கட் பண்ணி இதில் வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மிக்ஸ் இட் அப் ஸோ தட் அதில் லைட்டாக வாட்டர் இருந்தால் கூட இட் வில் ஹேவ் அ கோட்டிங் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். இதில் 3/4 கப் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் ஆஃப் மைதா அண்ட் கொஞ்சமாக சால்ட், ப்ராபப்ளி 1 teaspoon to 2 teaspoon ஆஃப் சால்ட் அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இதோட சில்லி பவுடர் 1 tablespoon ஆஃப் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மேக் ஷூர் யூ கோனா மேக் மீடியம் திக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப திக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து கோபி ஃப்ரை பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ட் when you bite. ஸோ இட் ஷுட் பி இன் அ கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி, அப்படின்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சி மாதிரி உங்களுக்கு வந்து வரணும். இட் ஷுட் நாட் பி டூ வாட்ரி. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் வந்து யூ கேன் ஆட் த கோபி டு இட். இப்போ இதோட ரெட் கலர் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் டோட்டலி ஆப்ஷனல். உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா யூ கேன் ஆட் திஸ். இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஃபுல்லாக ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் த கலர் இஸ் ஆல் evenly mixed. இப்போது இந்த பேட்டரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது மேக் ஷூர் யூ யூஸ் அ சாஃப்ட் ஸ்பூன், ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, நாட் அ ஷார்ப் ஒன். ஏன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவர் வந்து பிரேக் ஆகும். ஸோ நீட்டாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ பேன் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க டு ஃப்ரை இட். ஆயில் வந்து ஹீட் ஆகும்போது நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது ட்ராப் பண்ணும்போது மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ட்ராப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்து யூ கேன் சேஞ்ச் இட் டு மீடியம் ஃப்ளேம். ஸோ 1 by 1 ஃபுல்லாக எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழெல்லாம் ப்ராப்பராக குக் ஆகி இட் வில் நாட் even stick to the pan. ஸோ அப்படியே நீட்டாக எல்லாமே மேலே வந்துடும். அப்போ வந்து நீங்கள் திருப்பி விட்டுட்டு நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போவே வந்து நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் டார்க் பிங்க் ஷேட் மாதிரி இருக்கும். பட் ஃப்ரை பண்ணோன்னே இட்ஸ் கோயிங் டு பி ரெட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரைட் ரெட் ஷேட் வரும். ஸோ இப்போ வந்து அதை தனியாக வந்து எடுத்து ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 tablespoon ஆஃப் ஆயில் போட்டு இதில் வந்து ஃபைன்லி சாப்ட் கார்லிக் ஒரு 2 tablespoon, கொஞ்சமாக ஆனியன் ஒரு 3 to 4 tablespoon ஆஃப் ஆனியன் போட்டுட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஹை ஃப்ளேமில் தான் பண்ணணும் மெயினாக. அதே மாதிரி கொஞ்சமாக கேப்சிகம். இது வந்து நான் வந்து ஒரு 3/4 ஆஃப் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன், நாட் த ஹோல் கேப்சிகம். இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் சங்க்ஸை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதோட 2 tablespoon சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸோட 2 tablespoon க்ரீன் சில்லி சாஸ் அண்ட் ஒரு 2 tablespoon கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஹை ஃப்ளேமில் தான் பண்ணணும் இதுக்கப்புறம் எல்லாமே. இப்போது இதோட கொஞ்சமாக sugar, pinch of sugar, probably just a pinch, not even a half teaspoon. And இதோட 2 tablespoon vinegar ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாகவே போடுங்க. பிகாஸ் நம்ம கோட் பண்ணுறதுக்கே நிறையா வந்து சால்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது டூ மச் ஆஃப் சால்ட் ஆகிடக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து கம்மியாக சால்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோபி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ராபப்ளி 1/2 கப் to 1 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பாயில் பண்ணி இந்த வெஜ்ஜீஸ் வந்து குக் ஆகும். ஸோ அப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி, தட் இஸ் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லை 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு மில்க் மாதிரியாக வந்துடும். அந்த பேஸ்ட் போட்டிங்கன்னா நம்ம மிக்சர் வந்து திக்காகிடும். ஸோ அந்த திக்கானதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ராபப்ளி ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு. இப்போ ஃபைனலில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து இதோட கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஹெட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ க்ரீன்ஸ் அதெல்லாம் எடுத்து நல்லா அழகாக நீங்கள் வந்து மேலே டாப் பண்ணிக்கலாம். டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இமீடியட்டாக சர்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஃப்ரைட் ரைஸோட சர்வ் பண்ணுறேன். திஸ் இஸ் அமேசிங் வெஜ் ஸ்டார்டர். யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை, விச் டேஸ்ட் எக்ஸாக்ட்லி லைக் அ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இன்னும் நிறைய ஃபுட் ரெசிபீஸ் அண்ட் ஃபுட் அப்டேட்ஸ்க்கு இட்ஸ் மீ ரேஷாவை ஃபாலோ பண்ணுங்கள்.